வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஐயர் அரவிந்த் கையில் தாலி எடுத்து கொடுக்குறாங்க. தாலியை கட்டலான்னு போகும்போது வள்ளி மாறா கட்டுறா தாலியா அப்படின்னு சவுண்டு கொடுத்ததுமே உடனே எல்லாரும் வள்ளியை திரும்பி பார்க்குற நேரத்தில் மாறன் வீரா கழுத்தில் தாலி கட்டிடுவார். கட்டி முடிச்சதுக்கப்புறமா எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. உடனே அரவிந்தோட அப்பா, இது என்ன அநியாயம், என் பிள்ளைய தாலி கட்ட சொல்லிட்டு இப்போ உன் புள்ள தாலி கட்டிட்டானே, யோ ராமச்சந்திரா இது என்ன அநியாயம் அப்படின்னு கேட்டதுமே ராமச்சந்திரன் மேடை ஏறி போய் மாறனை இழுத்துட்டு பலார்னு அறையிறாங்க. பயங்கரமாக அடிச்சுட்டு, இங்கே பாரு உங்கள் அம்மாவை கொன்ன, இப்போ அவங்களோட அண்ணனை கொன்ன, இப்போ வீராவோட வாழ்க்கையே அழிச்சிட்டியேடா, ஏன்டா இப்படி பண்ண சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. அப்போது மாறன் வீராவுடைய வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு எனக்கு வேறு வழி தெரியலப்பா அப்படின்னு சொன்னதுமே கண்மணி, சி வாயை மூடு அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி நீ வீராவோட வாழ்க்கையை காப்பாற்ற போறியாம், இவன் என் தங்கச்சி பின்னாடி லவ் பண்ணுறேன்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தான், அதனால தான் நான் இந்த சம்மந்தத்தையே பேசி முடித்தேன், கல்யாணத்தை எடுத்து பண்ணுறேன்னு சொல்லி இப்படி கழுத்து அறுத்துட்டானே, மொத்தமாக எங்களுக்கு துரோகத்தை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அரவிந்தோட அம்மா நான் கல்யாணத்தில் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், நீ என்னெல்லாம் பண்ண, வீரா பின்னாடியே சுற்றிட்டு இருந்த, இதில் எல்லாத்தையும் முன்னாடி வேற நின்று பண்ணேன், அப்போவே எனக்கு சந்தேகம்தான், ஏதோ அவர் முகத்துக்காக நான் அமைதியாக இருந்தேன் அப்படின்னு சொல்ல உடனே அரவிந்தோட அப்பா, இவங்க அப்பா ஒரு ஃப்ராடு, இவன் ஒரு ஃபோர்ஜரி அப்படின்னு சொன்னதுமே மாறனுக்கு கோவம் வருது. இங்கே பாரு, யாரை பார்த்து என்ன கேட்குற, உன் புள்ள ரொம்ப யோக்கியமா, நீ மட்டும் ரொம்ப யோக்கியமா அப்படின்னு மாறனை கேட்க உடனே ராமச்சந்திரன் திரும்பவும் மாறனை அடிக்கிறாங்க. யாரை பார்த்து என்னடா பேச்சு பேசுகிற அப்படின்னு மாறனை அடிக்க, அப்போது அரவிந்தோட அப்பா இதுக்கு மேலே நாம் இங்கே இருக்கக்கூடாது, இங்கே இருக்கிறவங்க எல்லாம் 4 பேர் 4 கேள்வி கேட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அப்போது கண்மணி ரொம்ப கோபமாக இருப்பாங்க. கூடவே அவங்க அத்தையும் இவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கான் பாரு, இவங்க எல்லாரும் கூட்டு சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, குறிப்பாக இவங்க அத்தை தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ராமச்சந்திரனுக்கு பயங்கர கோபம் வருது. வள்ளி மாறனுக்கு சப்போர்ட்டாக பேச ராமச்சந்திரன் தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன், 2 பேரையும் சேர்த்து கொளுத்துட்டு போயிடுவேன், யாராவது இடையில வந்தீங்க அவ்வளோதான்னு சொல்லி ராமச்சந்திரன் மாறனை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ கண்மணி மாமா இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, இந்த கல்யாணத்தை எடுத்து பண்ணட்டோன்னு சொன்னதே நான் தான், ஆனால் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாரே, இப்போ நான் என்ன பண்ணுறது, இவருக்கு வீரா கழுத்தில் தாலி கட்டுற அளவுக்கு என்ன தகுதி இருக்குது, குடிச்சிட்டு ஊரை சுற்றிட்டு இருந்தவங்களுக்கு எங்கள் வீரா கேட்குதா, என்ன தகுதி இருக்குன்னு இவன் தாலி கட்டியிருக்கான் அப்படின்லாம் சொல்ல ராமச்சந்திரனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அடின்னு அடிக்கிறாங்க. வள்ளி வீராவோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, அந்த அரவிந்தனை விட எங்கள் மாறன் 1000 மடங்கு நல்லவன், கண்டிப்பாக வீராவன் நல்லபடியாக வச்சு பார்த்துப்பான் அப்படின்னு சொன்னதுமே அதுக்கும் ராமச்சந்திரன் வள்ளியை பலார்னு அறையிறாங்க. இப்படி எல்லாரும் மாற்றி ஆர்கியூ பண்ணிகிட்ருக்க. அப்போது கண்மணி நீங்கள் எல்லாரும் கூட்டு சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது, எதுவாக வேணா இருக்கட்டும், அவன் தாலி கட்டிட்டான்ல வீரா, அது வெறும் கயிறு மட்டும்தான், என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தாலியை கழட்டி வீசி எறிடி, அந்த தாலி உனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலேயும் அந்த தாலி உன் கழுத்தில் இருக்கக்கூடாது, நீ வாழ வெட்டியாக வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னதுமே வீராவோட அம்மா கண்மணி என்ன இப்படிலாம் பேசுகிற, என்னதான் இருந்தாலும் தாலி கட்டியாச்சு, அவள் கழுத்தில் தான் இருக்கணும், பொண்ணுங்க வாழ்க்கை அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வீராவோட அம்மா கிட்ட வள்ளி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் எதையும் மனசில் வச்சுக்காதீங்க, கண்டிப்பாக மாறன் வீராவன் நல்லபடியாக பார்த்துப்பான் அப்படின்னு சொல்ல, நீங்கள் பொண்ணுங்க இல்லாத வீடுன்றதுனால பொண்ணுங்களோட கஷ்டத்தை பற்றி உங்களுக்கு புரியவே இல்லைல்ல அப்படின்னு சொல்ல, வீராம்மா அப்படிலாம் நினைக்காதீங்க அப்படின்னு வள்ளி ஒரு பக்கம் வீராவோட அம்மாவை சமாதானப்படுத்திட்டு இருக்க. கண்மணி அந்த தாலி அவள் கழுத்தில் இருக்கவே கூடாது, அவள் வாழாமல் நம்ம வீட்டிலே இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்ல, அவங்க அம்மா கண்மணி வேண்டாம் கண்மணி, அதெல்லாம் வேண்டாம், தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லும்போது வீராவோட அம்மா கண்மணியை அடிச்சிருவாங்க. அடிச்சும் கூட அவங்க இல்லைம்மா, நான் என்னோட முடிவை மாற்றிக்கவே மாட்டேன், வீரா உன் கழுத்தில் இருக்கிற தாலியை அறுத்து அவன் மூஞ்சிலே வீசிடி, அவன் உனக்கு தேவையே இல்லை, நம்ம அண்ணனை கொண்டுட்டு இப்போ உன் வாழ்க்கையும் கெடுத்துட்டானே அப்படின்னு சொல்லி நேராக போயிட்டு வீராவோட கழுத்தில் தாலி பிடிச்சி அறுக்கிறதுக்காக கையை வச்சு இழுக்கிறாங்க. அப்போ வள்ளி கையை எட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கண்மணி கையை எடுத்துருவாங்க. அவ தாலியை கட்டுறதுக்கு நீ யாரடி அப்படின்னு சொல்ல, நான் அவளோட அக்கா அப்படின்னு சொன்னதுமே, என்னது அக்கான்னா தாலியை கழட்டி வீசிடுவியா, இந்த காலத்து பொண்ணுங்க புருஷன் செத்தா கூட தாலியை கழட்ட மாட்டேன்னு சொல்கிறாங்க, நீ என்னடானா அவ்வளோ ஈஸியாக கட்டினவன் உயிரோடு இருக்கும் போது தாலியை கழட்டி வீசுறேன்னு சொல்கிற, இது அவள் வாழ்க்கை,
அவ கழுத்தில் இருக்கிற தாலி இதை அவ தான் முடிவு பண்ணணும், நீ முடிவு பண்ணாத, வீரா முடிவு பண்ணட்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கண்மணி இதெல்லாம் பார்த்து, இங்கே பாருங்க, அவன் வந்து கண்டிப்பாக வந்து மாறன் வந்து வீராவுக்கு செட் ஆக மாட்டான், அவன் பச்சை துரோகத்தை பண்ணிட்டான், வீரா கழட்டி வீசிடி அப்படின்னு சொல்கிறாங்க. வீரா அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. நேராக மாறன் கிட்ட போய் சொல்கிறாங்க, என்ன நீ நினச்சதை சாதிச்சிட்டல, என்னை ஜெயிச்சிட்ட தான் நீ நினச்சிட்ருக்கியா? எந்த தாலியை கட்டி உனக்கு சொந்தமாக்கணும்னு நினச்சியோ இப்போது அதுவே உனக்கு தண்டனையாக மாறிடுச்சு, நீ லைஃப் லாங் ரொம்ப கஷ்டப்பட போகிற அப்படின்னு சொல்ல, அப்போது வள்ளி வந்துட்டு வீரா அப்படிலாம் பேசாத வீரா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கண்மணி வந்து சொல்கிறாங்க, வீரா உனக்கு இந்த வாழ்க்கையே தேவையில்லை, நீ வாழாமல் வீட்லேயே இருக்கலாம், அது வேணா அந்த கயிறு வேணா உன் கழுத்தில் இருந்தால் இருந்துட்டு போட்டோம், ஆனால் நீ அவன் கூடலாம் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இனிமே நானும் இந்த வீட்டில் இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வீராவோட அம்மா வந்துட்டு, கண்மணி என்ன பேசுகிற நீ, அப்படியெல்லாம் பேசாத, இது பொண்ணுங்களோட வாழ்க்கையெல்லாம் இவ்வளோ சாதாரணம் கிடையாது, உன் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சடி, இதுக்கப்புறம் உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குன்னு யாரும் வரமாட்டாங்க, அப்படியே வந்தாலும் நல்ல இடம்லாம் வராது, ரெண்டாம் தாரமாக தான் கேட்பாங்க, இப்படியெல்லாம் நீ பேசாத அப்படின்னு சொல்ல, மா அமைதியாக இருப்பான், அவள் வாழாமல் நம்ம வீட்டிலே இருந்தாலும் பரவாயில்ல, இனிமே நானும் அந்த வீட்டுக்கு போக போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராமச்சந்திரன் வந்துட்டு ராகவன் கிட்டலாம் சொல்கிறாங்க, இப்போ பாத்தியாடா நான் எதுக்காக அவனை ஒதுக்கி வச்சேன்னு இப்போ உங்கள் எல்லாருக்கும் புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது கண்மணி கிட்ட வந்து ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாரு, அம்மாடி கண்மணி, அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டாமா, அவனை வந்து நீ பெருசாக எடுத்துக்காத, நீ அவனுக்காக நீயேம்மா எங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்கிற, நீ வாமா, இப்போ தான் ஏதோ எங்கள் வீட்டில் நல்லது நடக்குதுன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன், ஆனால் அதையும் மொத்தமாக கெடுத்துட்டானே கண்மணி, இங்கே பாருமா, இந்த மாதிரிலாம் நீ முடிவெடுக்காத அப்படின்னு சொல்ல, இல்லை மாமா நான் முடிவெடுத்துட்டேன், எங்கள் அண்ணனை கொண்டுட்டீங்க, இப்போது வீராவோட வாழ்க்கையும் மொத்தமாக முடிச்சிட்டீங்க, இதுக்கு மேலேயும் இந்த குடும்பத்தில் என்னால் வாழ முடியாது, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி கண்மணி வீராவை பிடிச்சி இழுத்துக்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க. எல்லாரும் வந்து போக வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. வீராவோட அம்மாவுக்கும் இதில் விருப்பமே இல்லை. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.